நான் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன். அப்போ 2 ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க, நல்ல ஹோட்டல். அதில் நான் போய் இன்னொரு ஊழியர், அவரை நான் பார்த்ததே கிடையாது. அவரை நான் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஷர்ட்டை கட்டுறாரு. உள்ளே வந்ததுமே ஷர்ட்டை கட்டுறதுமே தற்செயலா ட்ரெஸ் நானும் சேஞ்ச் பண்ணல. பார்க்கும்போதோ தலை வெட்டப்பட்டு இருக்கு, முதுகெல்லாம் வெட்டப்பட்டு இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ஒரு கொலைக்காரனை போல வெட்டுகள், கத்தி வெட்டுகள் அவர் சரீரத்தில். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஒருவேளை இவங்க ஏதாச்சும் தெரியாத வந்து பாஸ்டர்னு தெரிஞ்சதுன்னா நம்மளை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்களான்ற ஒரு டவுட் எனக்கு ஆயிடுச்சு. உண்மையிலேயே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. நான் சைலண்டாக அமைதியாக உட்காந்துட்டு அப்படி சைலண்டாக இருக்கிறேன். அப்போ அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பார்த்தாரு. ஏன் சார் ஏಕೆ ಒಂಥರ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಏನಾದರೂ ವ್ಯತ್ಯಾಸ ಆಗಿ ನಿಮಗೆ ಕಾಣಿಸುತ್ತಾನಾரு. எவ்வளோ நாள் நீங்கள் ஏசாமிக்கு ஊழியம் பண்ணுறீங்க போது அவர் சிரிச்சு சொன்னார், நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, என் சரீரத்தில் இருக்கிற வெட்டுக்காயத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாரு. நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் வந்து ஒரு கொலைக்காரன். எங்கள் அம்மாவே நான் ஜெயிலில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பல ஜெயிலில் நம்ம கர்நாடகாவில் நடந்தது அவர் சொல்கிறாரு. ஏன்னா வந்து பல முறை ஜெயிலில் போட்டு இருக்காங்க. நான் ஜெயிலில் இருக்கும்போதே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வெளியே கொண்டுட்டாங்க. எங்கள் அம்மாவை கொண்டவங்களை நான் எஸ்கேப் ஆகிட்டு எப்படி சாகடிக்கணும் நான் பிளான் பண்ணுறேன். இப்போ ஜெயிலில் சமாதானம் எனக்கு இல்லை. என் பேர் நாகராஜினார். இப்பொழுது என்னுடைய ஒரே இன்டென்ஷன் எங்கள் அம்மாவை கொண்டவங்களை நான் சாகடிக்கணும். அந்த ஒரு மூர்க்கத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஜெயிலுக்குள்ளே இருந்தேன். அப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே யாரோ ஒரு பாஸ்டர் வந்து பைபிள்லாம் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் நான் கலந்துக்கினேன். அந்த கோபம், எங்கள் அம்மா மறிச்சு போன அந்த வேதனை, அவங்கள பழி வாங்குற குணங்கள் என்னை விட்டு போயிட்டு மறுநாள் அவங்க வருவாங்களான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். மறுநாள் அவங்க அடுத்த வாரம் தான் வந்தாங்க. அடுத்த வாரம் வரும்போது இன்னும் நான் 300 ரூபாய் கேட்டேன். அவர் வர நான் ஜெயிலே ஏசாமியை நான் ஏற்றுக்கொண்டேன். நாகராஜ் சொன்ன டெஸ்டிமனி. அவர் சொன்னார், ஏஸ் நான் ஜெயிலில் இருந்தவன். நான் ஜெயிலில் இருக்கும்போது எங்கள் அம்மா கொண்டுட்டாங்க. என்னுடைய ஒரே எண்ணம் அவங்களை பழி வாங்கணும். அப்படி தான் நான் இருந்தேன் ஜெயிலில். நாகராஜ் சொன்னது. என்னுடைய ஒழுக்கம், நான் திருந்தினதெல்லாம் பார்த்துட்டு என்னை ஜெயிலில் இருந்து என்ன பண்ணாங்க, விடுதலை ஆக்கிட்டாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியாமல் நான் இருக்கும்போதோ அந்த பாஸ்டர் இருந்தார் பாருங்க, அவரை நான் பார்க்கும்போது அவர் தான் எனக்கு அடையாளம் கொடுத்தார். அடையாளம் கொடுத்துட்டு கடைசியில் நான் இயேசு ஏற்றுக்கினேன். நான் பைபிள் காலேஜில் படித்தேன். இன்னைக்கு என் பேர் பால் நாகராஜ். என்றைக்கு அவர் தேவனுக்கு என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாகராஜின் வாழ்க்கையை பழி வாங்க வேண்டும், நம்ம சாகடிக்கணும், சாகடிச்சு நம்ம செத்துடணும். இது போல மூர்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மகனை ஜெயிலில் கொண்டு போய் மாற்றினது யார்? இந்த உயிர் கழுத இயேசுவின் வல்லமை.